எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ன்றதை பற்றி பார்ப்போம். அதாவது அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸுன்ற கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட டிசைன் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். அந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்ற பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து ஓவர்ஹெட் கண்டக்டரோட பார்க்க அண்டர் கிரவுண்ட் கண்டக்டர்ஸ் வந்து நிறைய இன்சுலேஷன், நிறைய லேயர்ஸ், நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதுன்ற ரீசன்ஸ் வந்து அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்ப்போம். எங்களுக்கு ஒப்வியஸ்லி ரீசன் தெரியும். அண்டர் கிரவுண்ட் கேபிள் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினை வந்து வித் ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது இன் சம்மரி. ஸோ இப்போ வந்து நாங்கள் முதல்ல வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் வந்து ஏன் வந்து ஒரு 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 பெட்டர் ப்ரொடெக்ஷனோட டிசைன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது, பெட்டர் இன்சுலேஷனோட, பெட்டர் மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷனோட டிசைன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது, மேனுஃபேக்சர் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்ற பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரில் கண்டக்டர்ஸ் இருக்குது, கண்டக்டரை சுற்றி இன்சுலேஷன், பேப்பர் இன்சுலேஷன் இருக்குது. ஸோ இந்த இன்சுலேஷன் எல்லா வயர்ஸ்லையும் இருக்கும். நார்மலாக நாங்கள் கம்பேர் பண்ணும்போது எங்களோட ஹவுஸ் வயரிங்கில் உள்ள வயர்ஸில் கண்டக்டர், அலுமினியம் கண்டக்டர் இருக்குது. கண்டக்டரை சுற்றி ஒரு லேயர் ஆஃப் இன்சுலேஷன் இருக்குது. சிம்பிள், அவ்வளோதான் அந்த விஷயம். அதே லேயர்ஸ் இங்கேயும் இருக்கும். அதை தாண்டி நிறைய இருக்க போகுது. அப்போ அது அந்த இன்சுலேஷன் பேசிக் இன்சுலேஷன் இருக்க போது. அதை தாண்டி இப்போ வந்து லீட் சீத்ன்ற ஒரு இன்சுலேஷன் இருக்குது. அங்கால அடுத்த வந்து பெட்டிங் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து ஆர்மரிங் ஒன்று இருக்கு. அடுத்து வந்து சர்விங் ஒன்று இருக்கு. அப்போ இது வந்து வேறு வேறு ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ், இன்சுலேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ் இருக்குது. அப்போ இதை ஒன்றொண்டா பார்ப்போம். என்ன ரீசன், ஏன் வந்து இதை நாங்கள் இப்படி ஒரு டிசைன் தேவைப்படுது, இப்படி இருக்குது எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில். இப்போ கோர் ஓர் கண்டக்டர், முதலாவது கோர் ஓர் கண்டக்டர்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நாங்கள் இந்த சிம்பிள் வயரை வச்சு நாங்கள் இதை வழங்கிக் கொள்ளலாம். எந்த ஒரு இது கண்டக்டர்ஸும் ஸ்டார்ட் வித் வயர்ஸ். ஸோ வயர்ஸை வந்து லாஸ்ட் வீடியோவில் ப்ளீஸ் போய் பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் கண்டக்டருக்கும் கேபிளுக்கும் இடையில வித்தியாசத்தை நாங்கள் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி இருப்போம். அதுன்ற தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இப்போ வந்து கண்டக்டர் இது வந்து இருக்குது. அலுமினியம் கண்டக்டர்ஸ், காப்பர் கண்டக்டர்ஸ் இருக்குது. காப்பர் கண்டக்டர்ஸை சுற்றி ஒரு இன்சுலேஷன் லேயர்ஸ், இது இன்சுலேஷன். கண்டக்டர் ஹேவிங் ஒன் ஆர் மோர் கண்டக்டர்ஸ் depending on the type of service. ஸோ இங்கே வந்து 3 கண்டக்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து 3 கண்டக்டர்ஸ் இருக்குது. டிபெண்ட் ஆன் சில 3, நிறைய 4, 5 அப்படியும் இருக்கலாம். ஓகே, இன்சுலேஷன் வந்து each core is provided with a suitable thickness of insulation depending on the voltage. So this is depending on the voltage, the insulation, number of conductor depending on the current, how much current it has to run, carry பேஸ்ட் ஆன் அது வந்து நாங்கள் வந்து எத்தனை கோர் தேவைப்படுது, கோர் கண்டக்டர் தேவைப்படுதுன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். அந்த 3 கோர் இங்கே தேவைப்படுது. இந்த பேப்பர் இன்சுலேஷன் திக்னஸ் வந்து எவ்வளோ வோல்டேஜ் கேரி பண்ணுன்ற வச்சுக்கொண்டு திக்னஸை டிசைட் பண்ணிக்கொள்ளணும். மேனுஃபேக்சரர்ஸ் வந்து டிசைட் பண்ணிக்கொள்வினோம். இது பார்ப்போம். அப்போ அடுத்ததில் பார்ப்போம். இது ரெண்டுமே தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் வந்து இந்த மெட்டாலிக் ஷீத். இந்த மெட்டாலிக் ஷீத்ன்றது வந்து இந்த இதில் வந்து இப்படி காட்டியிருக்க பிளாக் கலரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டேப் ஒட்டினமாக இருக்குது. இந்த டேப் ஒட்டினமாக இருக்கிறது வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இந்த கேபிளில் வந்து மோய்ஸ்சர், கேஸஸ், இந்த சாயிலில் வந்து மோய்ஸ்சர் அல்ல கேஸஸ் வந்து இருக்கலாம். அப்போ இந்த கேபிளை வந்து மோய்ஸ்சர்ஸ்லேருந்தும் கேஸ்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மெட்டாலிக் ஷீத்தை யூஸ் பண்ணுறோம். மெட்டாலிக் ஷீட் பேசிக்கலி வந்து இந்த கேபிளை வந்து மோய்ஸ்சர்ஸ்லேருந்து, கேஸஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். எங்கே இருந்து வரும் மோஷன் தான் சாயிலேருந்து வரலாம். அடுத்து வந்து பெட்டிங்னு சொல்லலாம். பெட்டிங்னா அதுக்கு அடுத்த இறங்க ப்ரௌன் கலரில் காட்டிக்கணும். இந்த ப்ரௌன் கலரில் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு செலோ டேப் ஒட்டினமாக இருக்குது. பார்க்க அப்படி இருக்குது. இது ஒரு பிளாக் கலர் செலோ டேப் இருக்கும். இங்கே ஒரு ப்ரௌன் கலர் செலோ டேப் இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்க அப்படி இருக்குது. அப்போ இது வந்து எங்களுக்கு பெட்டிங்னு சொல்லுவோம். பெட்டிங் வந்து ப்ரொடெக்ட் மெட்டாலிக் ஷீட் அகெயின்ஸ்ட் corrosion and from mechanical injury. பேசிக்கலி இங்கே வந்து சாயிலுக்குள்ள கரோஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ கரோஷன் ஆக விடாமல் தடுக்கிறதுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜுரியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குமாக இந்த பெட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அப்போ பேசிக்கலி இந்த 2 அரேஞ்ச்மெண்ட்டுமே இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு மாய்ஸ்சர், கேஸஸ், கரோஷன் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் சம்மந்தமான இஷ்யூக்கள் மண்ணுக்குள்ளே இருக்கிறபடியா, மண்ணுக்குள்ளே நாங்கள் இதை புதைச்சி வைக்கிறபடியா இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிளில் இந்த கெமிக்கல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த பிரச்சனை வந்து ஓவர்ஹெட் கேபிளில் கிடையாது. இந்த ஓவர்ஹெட் கேபிளில் நாங்கள் வந்து ஏரில் வந்து கெமிக்கல் ஃபார்மேஷன் வந்து சான்சஸ் வெரி ரேர். அப்படி ஒரு இது சான்சஸ் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த எர்த் சயின்ஸ் படிக்கிறாங்களுக்கு தெரியும், எர்த்துக்கு உள்ள வந்து நிறைய விஷயம் நடக்கலாம். அங்கே வந்து கேஸஸ் ஃபார்ம் ஆகலாம், ஹீட் உருவாகலாம், இது கொரோஷன் உருவாகலாம், நிறைய விஷயம் எர்த்து சாயிலை பற்றி படிக்கிறாங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த நடக்கிற இதுகளுக்குலேருந்து எங்களோட கேபிளை காப்பாற்றணும். அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்கோம். அப்போ அடுத்த பார்த்தோம்னா ஆர்மரிங்.
ஆர்மரிங் வந்து என்னடா வந்து இதை பார்த்தாலே உங்களுக்கு இதான் ஆர்மரிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த சிலது இந்த இது என்ன இந்த மெக்கானிக்கல் இன்ஜுரி இந்த இப்போ இந்த இந்த கேபிளை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரிலே பண்ணும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியர் வர சான்ஸ் இருக்கு. நீங்கள் இப்போ இழுக்கணும், ப்ரெஸ் பண்ணணும், அப்போ அப்படின்னு இதண்டேக்க அதுலேருந்து இந்த கேபிளை பாதுகாக்கிறதுக்கு இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்க இது வந்து என்னென்னா ஒரு லேயர்ஸ் ஆஃப் கல்வனைஸ் ஸ்டீல் வயர்ஸ், ஒரு சிம்பிள் கல்வனைஸ் ஸ்டீல் வயர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை. இது ஏன் இப்படி சிம்பிள் ஏன்னா இந்த ஒரு அமர்த்தினா அது அப்படியே சரக்கி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். என்ன இது இந்த விஷயம்னா இதை நீங்கள் கம்பேர் பண்ணலாம். சில பேக்கிங் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது சில வித்தியாசமான ப்ராடக்ட் வாங்கும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு மேல் ஒரு ஸ்டீல் வயர்ஸ் மாதிரி சின்ன இதுகள் செய்யணும். ஏன்டா சின்ன ஸ்மால் எலக்ட்ரானிக் மெஷினரிஸ் வாங்கும்போது பேக் பண்ணும்போது ஏன்டா அதாவது அமர்த்தப்பட்டால் அது வந்து அந்த ப்ரெஷர் வந்து இந்த டிவைஸுக்கு போகாது. அது அந்த ப்ரெஷர் சரக்கிடும். அது கிட்டத்தட்ட என்ன இப்போ நீங்கள் அதை அமர்த்தினீங்கன்னா அது வந்து அப்படி அந்த ட்விஸ்டட் மாதிரி இருக்கிறபடியே இதுக்குள்ள வந்து இப்போ இடத்துல ஒரு ஹெவி ப்ரெஷர் கொடுத்தோம்னா அந்த ப்ரெஷர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் இதுக்குள்ள இங்கே போயிடும். அப்போ நாங்கள் வந்து இந்த வயர்ஸை வந்து டேமேஜ் பண்ணோம். பேசிக்கலி இந்த வயர்ஸை டேமேஜ் பண்ணோம். இது நீங்கள் வடிவாக கம்பேர் பண்ணலாம். நிறைய இடங்கள் இப்படி ஒரு நிறைய இதில் இந்த வந்து நான் சிங்கப்பூரில் மேனுஃபேக்சரிங்கில் வேலை செய்யும்போது நிறைய இடங்களை பார்த்துருக்கேன்னு இந்த மாதிரி செட்டப் பண்ணிப்பினா பேசிக்கலி இந்த மெக்கானிக்கல் இன்ஜுரியிலேருந்து எங்களோட கேபிளை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். சிம்பிள். இங்கே வந்து மெத்த விஷயம் இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியர் பேசிக்கலாக இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் நாங்கள் இது கேபிளை லே பண்ணும்போது நாங்கள் அதாவது ஹியூமன் மேக் இன்ஜுரி நாங்கள் மனுஷரால் வரப்போகிற இன்ஜுரி அதாவது இப்போ இழுக்கிறது ட்விஸ்ட் பண்ணுறது வயசை இது பண்ணிக்க அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த ஆர்மரிங் செட்டப். அப்போ லாஸ்ட் வந்து சர்விங். இந்த ஆர்மரிங்கோட அப்படியே விடையில ஆனே இந்த கேபிள் அப்படியே இந்த சின்ன அலுமினியம் கல்வனைஸ் ஸ்டீலோட அப்படியே விடையில ஆனே. அப்போ அதுக்கு மேலே ஒரு லாஸ்ட்டாக ஒரு லேயர் போடுவீங்கன்னா அது சர்விங். இது வந்து சர்விங் வந்து ப்ரொடெக்ட் ஆர்மரிங் ஃப்ரம் த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன். இந்த ஆர்மரிங்ன்றது கல்வனைஸ் ஸ்டீலில் வந்து இதில் போட்டிருக்கோம் ஆர்மரிங்க்கு. அது எதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜுரிக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சர்விங்ன்றதை போடுறோம் லாஸ்ட்டாக. இதான் இந்த செட்டப். இது எல்லா இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து என்ன ரீசன் ஏன் வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் ரிக்வயர் மோர் ப்ரொடெக்ஷன் கம்பேர்ட் டு ஓவர் ஹெட் கண்டக்டர் ஓ கேபிள். ஸோ ஏன் வந்து எங்களுக்கு இது மோர் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது அண்டர் கிரவுண்ட் கேபிள்ன்றது ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை லாஸ்ட்டாக பார்த்துருவோம். அப்போ என்னென்னா முதலாவது வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபிசிக்கல் டேமேஜ். இப்போ அண்டர் கிரவுண்ட் கேபிளை நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க நாங்கள் நிலத்துக்கு அடியில் இன்ஸ்டால் பண்ணுறோம். அப்போ நிலத்துக்கு அடியில் இன்ஸ்டால் பண்ணிக்க நாங்கள் இன்ஸ்டாலேஷன் வந்து வெரி டிஃபிகல்ட். ஏன்னா வந்து மண்ணை கிண்டி அதுக்குள்ளே வந்து பெரிய பைப்புகள் எல்லாம் தாட்டு அதுக்குள்ளால் வந்து வயரை கேபிளை இழுத்து புல் பண்ணி செய்ய இதில் வந்து நிறைய மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு இன்வால்வ் ஆகும். இந்த கேபிள் இழுக்கிறது, இந்த பக்கம் தள்ளி அந்த பக்கம் இழுக்கிறது. ஆனால் இந்த ஓவர் ஹெட்டில் இன்ஸ்டாலேஷன் அப்படி நடக்காது. ஓவர் ஹெட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் வெரி சிம்பிள் கம்பேர் டு அண்டர் கிரவுண்டோட கம்பேர் பண்ணும்போது ஓவர் ஹெட் இன்ஸ்டாலேஷன் வெரி சிம்பிள். ஓவர் ஹெட்டில் நாங்கள் வந்து வயரை பிடிச்சி நிறைய தள்ளி இந்த பக்கம் தள்ளி அந்த பக்கம் இழுக்கிற விளையாட்டெல்லாம் இல்லை. சிம்பிளாக ஒரு போஸ்ட்டுக்கும் இன்னும் ஒரு போஸ்ட்டுக்கு இடையில் தூக்கி அதை கொழுவி அதன் டென்ஷனை வச்சு ஓரளவு டென்ஷனோட இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுடுவேன். அப்போ இந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து மெயின் ஒரு ரீசன். இதுக்கு நிறைய மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷன் தேவைப்படும். ரெண்டாவது வந்து ஃபிசிக்கல் டேமேஜ். ஃபிசிக்கல் டேமேஜ் எங்கே வரும்னா இப்போ ரோட்டுக்கு அடியில் மோஸ்ட் இடங்களில் வந்து ரோட்டோட பேரலாக இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிளை கொண்டு போயிடும். அப்போ ரோட்டில் போகிற வெஹிக்கிள் வந்து இல்லை வர ஸ்ட்ரெஸ் வந்து அதால் வர வெயிட் ஓவர்லோடிங் வெஹிக்கிள் பெரிய லாரிகள் போய்க்கு அதுக்கு கீழே உள்ள மண் வந்து அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணும். அப்போ அந்த மண்ணுக்குள்ளே உள்ள கேபிள் வந்து சேம் அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணணும், அதை தாங்கக்கூடிய இருக்கும். அப்போ அந்த ஃபிசிக்கல் டேமேஜை தாங்கக்கூடியதாக அது ப்ரொடெக்ஷன் இருக்கும். அடுத்தது என்வயர்மெண்டல் எக்ஸ்போஷர். இப்போ சோயில் வந்து நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோயிலுக்குள்ளே மோய்ஸ்சர் உருவாகலாம், கரோஷன் உருவாகலாம், கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகலாம். ஆனால் இப்போ நாங்கள் ஓவர் ஹெட் கண்டக்டரை பார்க்கும்போது ஏரில் வந்து அவ்வளோ இஷ்யூஸ் இல்லை. மழை பெய்யும், வெயில் அடிக்கும், அதை தாண்டி நாங்கள் பெருசாக ஒரி பண்ணுற மாதிரி ஏரில் இஷ்யூக்கள் இல்லை. அப்போ ஓவர் ஹெட் கண்டக்டரில் வந்து அவ்வளோ இஷ்யூஸ் இல்லை. ஓவர் ஹெட் கண்டக்டரோட கம்பேர் பண்ணும்போது அண்டர் கிரவுண்டில் வந்து சாயில் மாய்ஸ்சர், சாயில் கரோஷன் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எங்களோட கேபிளை பாதிக்கலாம். அப்போ அதால் வந்து என்வயர்மெண்டல் எக்ஸ்போசர் அதை தாங்கக்கூடியதாக எங்களோட கேபிள் இருக்கும். அது அடுத்த வந்து தேர்மல் மேனேஜ்மெண்ட். தேர்மல் வந்து ஹீட் டிசிபேஷன். அப்போ நாங்கள் வந்து ஓவர் ஹெட் கேபிளில் வந்து ஹீட்டை வந்து இந்த ஏர் வந்து அப்படியே காற்று அடிக்கும் போது அந்த ஹீட் வந்து கேபிள்
உள்ள ஹீட் வந்து டிசிபேட் ஆகி போயிடும். ஆனால் இங்கே வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிளில் இந்த காற்று வந்து எங்களுக்கு ஒரு மீடியமாக அந்த ஹீட்டை டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்டா அண்டர் கிரவுண்ட் கேபிளில் ஒரு மண்ணெல்லாம் குவிஞ்சு ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும். அந்த இது அதை சுற்றி ஒரு க்ளோஸ் டைட்டான பொசிஷன்லாம் இது இருக்கும். அப்போ அந்த கேப் இல்லை, அங்கே ஏர் போகிறதுக்கு பார்த்தில்லை. அப்போ என்ன நடக்க போகுதுன்னா அண்டர் கிரவுண்ட் கேபிள் வந்து ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் கூட. அந்த ஹை கரண்ட் 1000 MPa 2000 MPa கரண்ட் பாஸ் பண்ணும்போது நேச்சுரலாக கேபிள்ஸ் வந்து ஹீட் ஆகும். ஓவர் ஹெட் கேபிளில் ஹீட் ஆகும். ஆனால் அந்த ஹீட் வந்து ஏர் வந்து அந்த ஹீட்டை வந்து டிசிபேட் ஆகிடும். அண்டர் கிரவுண்ட் கேபிளில் டிசிபேட்டிங் மீடியம் இல்லாதபடியாக எங்களுக்கு ஹீட்டை வந்து தாங்கக்கூடிய இருக்கும் கேபிள். அதனால் நாங்கள் வந்து கேபிளை வந்து நிறைய ப்ரொடெக்ஷனோட வச்சுருக்கோம். அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபால்ட் டிடெக்ஷன் அண்ட் ரிப்பேர். இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக ஒபியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிளில் ஒரு ஃபால்ட் நடந்தால் எவ்வளோ கஷ்டம் அதை ரிப்பேர் பண்ணுறது. நாங்கள் வந்து திருப்பி டிக் பண்ணி அதில் வந்து கேபிளை புல் பண்ணி எல்லாம் வந்து நிறைய கஷ்டம். இது இப்போ ஓவர் ஹெட் கேபிளோட கம்பேர் பண்ணுவோம். ஓவர் ஹெட் கேபிளை நீங்கள் வந்து கண்ணால் பார்த்தே சில ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் லேடரை வச்சு ஏறி போஸ்ட்டில் ஏறி அதில் உள்ள ஃபால்ட்டை இது பண்ணி செட்டில் பண்ணிடணும். அது ஒரு டேஞ்சரஸ் ஜப்பாக இருந்தாலும், அதாவது அண்டர் கிரவுண்ட் கேபிள் ரிப்பேரோட பார்க்கும்போது ஈஸியானது ஓவர் ஹெட் கேபிள் ரிப்பேர் பண்ணுறது. இப்போ அண்டர் கிரவுண்ட் கேபிள் ரிப்பேர் பண்ணணுமெண்டா நீங்கள் வந்து திரும்ப வந்து கிரேனோ அந்த இது டிக் பண்ணுற மெஷினை கூப்பிட்டு அதை மண்ணெல்லாம் கிளறி திருப்பி கேபிளை எடுத்து, இப்போ நிறைய ரிஸ்க், அதாவது நிறைய வேஸ்ட் ஆஃப் டைம், நிறைய அதாவது காஸ்ட் இன்வால்வ், நிறைய செலவழிக்கும், நிறைய லேபர்ஸ் இன்வால்வ் ஆகினோம். அப்போ இதெல்லாம் தடுக்கணுமெண்டா நாங்கள் வந்து கேபிளை வந்து இந்த நேச்சுரலாக கேபிள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லாமல் டிசைன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதான் இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் வந்து எக்ஸ்பென்சிவ் அண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. நிறைய காசு செலவழித்து அண்டர் கிரவுண்ட் கேபிளை நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கொள்கிறோம். இதுதான் ரீசன். ஏன்னா இதில் வந்து இந்த ப்ராசஸில் வந்து அதாவது இன்ஸ்டால் பண்ண பிறகு வர்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கான, ஏன்னா பிறகு பிரச்சனை வந்துன்னா அதை வந்து ரிப்பேர் பண்ணிக்கொள்வது மிக கடினமன்றபடியாக இதுதான் இந்த ரீசன். இப்போ அண்டர் கிரவுண்ட் கேபிள் இவ்வளோ ரீசன் இருக்கிறாலும் இவ்வளோ ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது, இவ்வளோ லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அண்டர் கிரவுண்ட் கேபிளுக்கு தேவைப்படுது. இதுதான் இந்த வீடியோன்ற நோக்கம். கடைசி எண்டுக்கு வந்துட்டோம். அப்போ நாங்கள் டீட்டெயிலாக எங்களோட வீடியோவில் எப்பயுமே ஒரு ரீசனிங்காக ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி எப்பயுமே ஒரு லாஜிக்கலாக தான் சொல்லுவோம். ஒரு விஷயத்தை சொல்லிக்க இந்த ரீசனுக்காண்டி தான் இந்த டிசைன் இந்த ரீசனுக்காண்டி, இந்த டிசைன் இந்த ரீசனுக்காண்டி. அப்போ இங்கே ரீசனிங் சொல்லிக்கொண்டு நாங்கள் லாஜிக்கல், அதாவது நீங்கள் வந்து இந்த வீடியோஸை பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரியே நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கான்செப்டை ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி நீங்கள் வந்து விளங்கிக் கொள்ளலாம். இதுதான் என்னுடைய நோக்கம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தாருங்கள். நன்றி.